2 வெள்ளைக்கரு வச்சுருந்தோமா, அதில் வந்து கொத்தமல்லி பவுடர் ஒரு சின்ன கரண்டி போடுங்க. கரம் மசாலா ஒரு சின்ன கரண்டி, சின்ன ஸ்பூன். வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரு முக்கியமாக லேசாக 7 இருந்தாலும் போதும். வெள்ளைக்கரு முக்கியம், வெறும் வெள்ளைக்கரு தான். 2 எடுத்துக்கோங்க, 2 வெள்ளைக்கரு ஒரு ரொட்டிக்கு. அப்படியே திருப்பி போடுங்க. வாங்க, ப்ரௌன் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் டோஸ்ட் பண்ணியிருக்கு. அப்படியே திருப்பி போட்டோம், திரும்ப ப்ரௌன் ஆக்குப்பாங்க, 2 பக்கம் ப்ரௌன் ஆக்கு. இப்போ வந்து முட்டை ஒயிட்டு கொத்தமல்லி பவுடர்லாம் போட்டோமே, அது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சீசனிங் டேஸ்ட்டாக இருக்கும். சீசனிங் ஆட் பண்ணி முடிஞ்சு திருப்பி போடுங்க. இப்போ ப்ரௌன் ஆக்கு, நல்லா ஆக்கு, கிறிஸ்பி. இப்போ திருப்பி போடுங்க. அப்படியே கேட்பாங்க ஒயிட் ஆக்கு, ஒயிட் எக்கு. திருப்பி போட்டப்போ பீச்சுக்கு மிளகா அது வந்து ஒரு 4 வச்சுக்கோங்க, வைங்க. திருப்பி போட்டப்போ 4 பீஸ் வைங்க, பீச்சுக்கு மிளகா. டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீஸ் நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ரெடியாச்சு. ரெடியாச்சு. கிறிஸ்பி சீஸ் சாஸ் இது பண்ணிடுங்க. எக் சாஸ் செய்ய போகிறோம், சீஸ் சாஸ். ரெடியாச்சு, மடிச்சுக்கோங்க. 3 கிறிஸ்பியாக இருக்குப்பாங்க.